வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 3வது ஸ்தானத்தில் நுழைகிறார். இதனால் கன்னி, ரிஷபம், துலாம் ஆகிய 3 அதிர்ஷ்ட ராசி அறிவுகள் நலமாக இருப்பார்கள். இந்த ராசி மக்களுக்கு பிரகாசமான காலம் எதிர்காலம் காத்திருக்கிறது என்று நம்பலாம். அன்பர்களே, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். தற்போது ராகு பகவான் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் 2024 இந்த நட்சத்திரத்தில் அவர் முழு பயணத்தை கடப்பார். அவ்வப்போது நட்சத்திர நிலையை அவர் மாற்றிக்கொண்டே தனது பயணத்தில் இருப்பார். ராகு பகவான் உத்திரட்டாதி எனும் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தின் 3ஆம் ஸ்தானத்தில் நுழைந்து டிசம்பர் வரை ராகு இந்த நிலையில் இருக்கிறார் என்பதையும் அறிந்து, இந்த நட்சத்திரம் 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் சில ராசி மக்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. உத்திரட்டாதி எனும் உத்தர பாத்திரபத நட்சத்திரம் பற்றிய விவரங்களை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். சனி பகவான் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தின் ஆளும் கிரகமாக இருக்கிறார் மற்றும் இது மொத்த 27 நட்சத்திரங்கள் 26வது இடத்தில் வருகிறது. நட்சத்திர ஒரு சோபாவின் பின்புறம் போல் தோன்றுகிறது மற்றும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காந்த மற்றும் கவர்ச்சிகரமான ஆளுமைகளை கொண்டுள்ளனர். இவர்கள் முகத்தில் எப்போதும் புன்னகை பூத்து இருக்கும். இவர்கள் அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் மற்றும் வேகமானவர்களாகவும் இருக்கிறார்கள் மற்றும் அனைவரையும் சமமாக நடத்துகிறார்கள். இந்த நட்சத்திர ராசி மக்கள் தங்கள் கோபத்தை எவ்வாறு சரியாக கட்டுப்படுத்துவது என்பதை அறிந்திருக்கிறார்கள் மற்றும் இவர்கள் மனம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் எப்பொழுதும் இருக்கும். ஆகவே இந்த ராசிகளின் அதிர்ஷ்ட குறிகளை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். ரிஷபம். சுக்கிரன் ரிஷப ராசியை ஆளும் கிரகம் மற்றும் ராகு மற்றும் சுக்கிரன் இடையே ஆழமான நட்பு உள்ளது. செல்வ வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி மக்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் ஏற்படும். ராகு தனது நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் ரிஷபராசி மக்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறிகள் நன்றாக தென்படுகின்றன. நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள இவர்களது அனைத்து பணிகளையும் இப்போது செய்து முடிக்க முடியும். அதனால் ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். இவர்கள் தங்கள் நண்பர்கள் முழு ஆதரவை பெறுவார்கள் மற்றும் அரசு துறையில் பங்கு பெறும் இந்த ராசி மக்கள் பெரும் நன்மைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்புபவர்கள் பெரும் லாபத்தை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. ராகுவின் நிலை மாற்றம் ரிஷபராசிக்காரன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். அடுத்து கன்னிராசி. ராகுவின் நட்சத்திர மாற்றம் கன்னிராசி மக்களின் வாழ்க்கையை வித்தியாசமாக பாதிக்கிறது. தற்சமயம் ராகு பகவான் கன்னிக்கு 7வது இடத்தில் இருக்கிறார். இவர்கள் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் இப்போது முடித்து நல்லதொரு லாபத்தை பெறுவார்கள். இந்த ராசியின் 3வது வீடு விழித்து ராகு மற்றும் வியாழன் ஆகியோருடன் சேர்ந்து 3வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். இது போன்ற சூழ்நிலையில் கன்னிராசி மக்கள் ராகுவின் நட்சத்திர மாற்றத்தால் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை செய்பவர்கள் தங்கள் பணியிடத்தின் நேர்மறையான முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழலும் மற்றும் வெவ்வேறு ஒப்பந்தங்களிலிருந்தும் கான்ட்ராக்டிலிருந்தும் லாபம் பற்றிய தெளிவான ஆதாயத்தை பெற்று நலமாக வாழ்வார்கள். மேலும் கன்னிராசி மக்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள மேலதிகாரியின் பணியின் மூலம் மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் இவர்களின் கடின உழைப்புக்கு சரியான மேலதிகாரிகளுக்கு நல்ல ஒரு பலனை தருவார்கள். படிக்கும் மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாட்டிற்கு செல்ல திட்டமிடும் அதற்காக உழைக்கும் மாணவர்கள் தங்கள் கனவுகளை நிறைவேற்ற சிறந்த வாய்ப்பை இந்த நேரத்தில் பெறுவார்கள். இவர்கள் தங்கள் பக்கத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெறுவதற்குண்டான சூழலும் மற்றும் இந்த காலகட்டத்தில் வணிக மக்கள் பெரும் லாபத்தை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் வியாபாரம் செய்வர்கள் இந்த காலகட்டத்தில் பெரும் லாபத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. உங்களின் வியாபார உத்திகள் அனைத்தும் வெற்றி பெறும் மற்றும் இந்த ராசி மக்கள் மன உளைச்சல் இல்லாமல் மகிழ்ந்து வாழ்வார்கள். அடுத்து கடைசியாக துலாம்.
இந்த உத்திரட்டாதி நட்சத்திர மாற்றத்துக்கு பிறகு துலாம் ராசியின் 6வது வீட்டில் ராகு பயிற்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. துலாம் ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. துலாம் ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன் என்பதால் இந்த காலகட்டத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். இவர்கள் பல்வேறு மூலங்களிலிருந்து திடீர் நிதி ஆதாயங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. துலாம் ராசி மக்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள். மேலும் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கி நலமாக வாழ்வார்கள். குடும்ப உறுப்பினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ராசி மக்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் கிடைக்கும். இவர்கள் வாழும் சமூகத்தில் மரியாதையும் கௌரவமும் இவர்களுக்கு அதிகரிக்கும். துலாம் ராசி மக்களின் எதிரிகள் புல் பூண்டு இல்லாமல் அழிக்கப்படுவார்கள். மேலும் இவர்கள் தங்கள் போட்டியாளர்களை ஆதிக்கம் செலுத்துவார்கள். போட்டியாளர்களை அடக்கி வைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம். அதை பெற்று நிர்வகித்த நல்ல பெயர்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி மக்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இருப்பினும் இந்த ராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கவனமாக தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று துலாம் ராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தூர்களை வணங்குவோம். வணக்கம்.